ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பாருங்கள். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 3-4 பத்த தேங்காய் இருக்குது. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். பருப்பு, துவரம்பருப்பு வேக வச்சுருக்கேன். எப்போதும் மாதிரி பருப்பில் மஞ்சத்தூளும் பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கேன். இந்த கீரை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அகத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. அகத்திக்கீரையில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 63 விட்டமின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் புக்கில் படிச்சிருக்கிறேன். இது வந்து நம்ம சாம்பார் வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், பொரியல் பண்ணலாம். இந்த அகத்திக்கீரை வந்து அமாவாசை அன்னைக்கு ஸ்பெஷலாக சமைப்போங்க. அப்புறம் அமாவாசை அன்னைக்கு இந்த மாட்டுக்கு கூட வாங்கி தருவாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கி தருவாங்க. இப்போ இந்த அகத்திக்கீரையை இது மாதிரி அரிஞ்சுக்கணுங்க. பெருசாக இருக்கும். கொஞ்சம் அலசிட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுக்கோங்க. அரிஞ்சு வச்சுட்டு நம்ம இன்றைக்கி அகத்திக்கீரை சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஆனால் இந்த அகத்திக்கீரையில் ஒரு லைட்டான கசப்பு இருக்கும். அதனால் என்ன செய்யும், அதுக்கு தான் தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன் நான். பருப்பு வேக வச்சுருக்கேன். துவரம் பருப்பு வேக வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய் போட்டு நல்லா 3-4 விசில் விட்டு குழைய வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சாச்சுங்க. அது ஸ்டீம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்ப தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எப்போது மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஒரு 2 வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கணுங்க. இப்போ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், ஒரு 2 வெந்தயம் போட்டுக்கணும். அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு. அதனால் எப்போதுமே இந்த 4ம் நான் போட்டு தான் தாளிக்கிறது. அதை தாளிச்சிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி. ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதில் போட்டு வதக்கிட்டு அது வதங்கினவுடனே இந்த வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோமா அதையும் போட்டுக்கலாம். அது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினவுடனே தக்காளி போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த அகத்திக்கீரை வந்து நம்ம ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம சாப்பிடலாம். ஆனால் இந்த நாட்டு மருந்து சாப்பிட்றவங்க, ஆயுர்வேதிக் சாப்பிட்றவங்களாம் வந்து இதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து அந்த மருந்து தன்மையை வந்து முறிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி நாட்டு மருந்துலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதுங்க. சாதாரணமாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வயிற்றுப்புண்லாம் கூட ஆற்றும் இது, அந்த மாதிரி தன்மையுடையது. ஆனால் அடிக்கடியும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அகத்திக்கீரை. மெயினாக அந்த அமாவாசை அன்னைக்கு அமாவாசை சமைப்பாங்க இதை. அப்போ வந்து சாம்பாரோ கூட்டோ இல்லை பொரியலோ பண்ணது சிறப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடைகளிலுமே விற்கும் அமாவாசை டயத்தில் இந்த அகத்திக்கீரை. இப்போ தக்காளி எல்லாமே வதக்கியாச்சு. இந்த கீரை வந்து அலசிட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். உப்பு திட்டமாக சாம்பாருக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். இப்போ உப்பு போடுறதுனால இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த அகத்திக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கீரையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கும் போதே கொஞ்சம் வெந்துடும், வதங்கிடும். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. நான் ஒரு கட்டு வாங்கினேன். ஒரு கட்டு வந்து பெருசாக இருக்கும். அதில் வந்து பாதி எடுத்து வச்சுட்டு பாதி தான் நான் போடுறேன் சாம்பாரில். பாதி வந்து மறுநாள் வந்து நான் பொரியல் செஞ்சேங்க. நான் பொரியல் வந்து வீடியோ எடுக்கலை. எப்போதும் செய்கிற மாதிரி தான், முருங்கைக்கீரைலாம் செய்கிற மாதிரி தான் நம்ம இந்த பொரியல் செய்கிறது. நல்லா காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் தாளிச்சிட்டு, வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு போட்டுக்கிட்டு இந்த கீரையும் போட்டு வதக்கிட்டு நல்லா தேங்காய் நிறையா திருவி போட்டு இறக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பொரியலும். இதே மாதிரி தான் அலசிட்டு அரிஞ்சிட்டு பொரியல் செய்யலாம். இப்போ இது வந்து சாம்பாரும் சரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வந்து என்னென்னா இந்த பருப்பு எல்லாமே நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு லாஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் வச்சுருக்கேன் இல்லைங்களா, தேங்காவை ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு தேங்காயில் அரைச்சிடணுங்க. அதை அரைச்சி போடும்போது இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே வந்துடும். அந்த கசப்பே இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்லாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூளும் போட்டுடலாங்க. நம்ம வந்து ஹோம்மேட் சில்லி பவுட்ரு தான் இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்மளது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான், அது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். ஏன்னா கீரை குழம்புக்கெலாம் எப்போதுமே ரொம்ப காரம் தேவையில்லை.
அது பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து திட்டமாக போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கும் போதே இந்த மிளகாத்தூளோட ராஸ்மல் கொஞ்சம் போயிடும். அது ஸ்ட்ரீம் போயிடுச்சு பருப்பில். நல்லா கடைஞ்சிட்டு குழஞ்சிருந்தால் அப்படியே ஊற்றிடலாம், இல்லைன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு நல்லா குழைவாக ஆக்கி ஊற்றிக்க வேண்டியதாங்க. அது நல்லா குழஞ்சி தான் இருக்குது, அதனால் அப்படியே ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும்னு விட்டுட்டிங்கன்னா அந்த கீரையும் வெந்துடும். இந்த மிளகாத்தூள் உப்பு எல்லாம் கலந்து நல்லா கொதிக்கிட்டோன்னு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த புளி இருக்குது பாருங்கள், புளி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், பருப்பு ஊற்றியாச்சு, நல்லா இதிலையே வெந்துடும். எவ்வளோ பேருக்கு இந்த அகத்திக்கீரை தெரியும்னு தெரியல. இங்கே பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அகத்திக்கீரையே தெரியாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குன்னா அகத்திக்கீரை ரொம்ப நல்லா தெரியும், உடம்புக்கு நல்லது அப்படின்றதும் தெரியும். பாருங்கள், தேங்காயில் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதை அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து இந்த புளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. இப்போ அந்த ஜூஸை மட்டும் எடுத்து ஊற்றிக்கலாம். இதுவும் ஊற்றி நல்லா ஒரு 2-3 கொதிக்கட்டும், இல்லை ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுடலாம். அந்த புளியோட ராஸ்மல் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும்னு நல்லா விட்டுடலாம். நல்லா கீரை வெந்துருச்சா நீங்கள் தொட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த புளி ஊற்றிக்கலாங்க. நல்லா புளி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா இந்த புளியோட ராஸ்மல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து ஊற்றி ஒரு 2-3 கொதிச்சா போதுங்க. தேங்காய் ஊற்றிட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோ நல்லது, டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், அப்புறம் நீங்கள் விட மாட்டீங்க. சூப்பரான இந்த அகத்திக்கீரை சாம்பார். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பேருக்கு வந்து தெரியாது சமைக்கிறதும். அதில் லேசான ஒரு கசப்பு இருக்கும், அதனால் கசக்குது அப்படின்னு கூட சேர்த்துக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றிட்டோம்னா சுத்தமாக கசப்பே இருக்காது, நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். போட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இந்த கீரையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பாரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் பரவாயில்ல, தெரியாதவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றிட்டு இந்த அகத்திக்கீரை சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதுக்கு வத்தல் வச்சுக்கலாம், இல்லை வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், அது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நான் அப்பயே உங்களுக்கு போட்டு சாப்பிட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டும் காமிச்சேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மந்த்லி ஒன்ஸு இந்த அகத்திக்கீரையை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி.